அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாரல் ஸ்டோரீஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் இன்னொரு சிறந்த கதையை பார்க்க இருக்கிறோம். கடைசி வரை பார்த்து மகிழுங்கள். முயல் குட்டிக்கும் நரிக்கும் நடந்த ஒரு கதை. ஒரு நாள் நரிக்கு பெரும் சந்தோஷம். ஒரு குட்டி முயல் அவனுக்கு கிடைத்தது. அதனை பிடித்துக்கொண்டு தன் குடில் உள்ளே வைத்துவிட்டது. ஆனால் நரிக்கு உடனே அதை பசிக்காக சாப்பிடத் தோன்றவில்லை. அந்த நேரத்தில் ஒரு குரங்கு மரத்திலிருந்து கீழே பார்த்தபோது முயல் அழுது கொண்டு ஓடிக்கொண்டிருப்பதை கவனித்தது. "என்ன நண்பா, ஏன் அழுகிறாய்?" என்று கேட்டது. முயல் கண்ணீருடன், "என் பிள்ளையைக் காணவில்லை, இங்குதான் விளையாடிக் கொண்டிருந்தான். நான் அவனை தேடி வருவதற்குள் காணாமல் போய்விட்டான்" என்று சொன்னது. குரங்கு சிறிது யோசித்தது. "உன் பிள்ளை எங்கு விளையாடிக் கொண்டிருந்தான்?" என்று கேட்டது. "அந்த மரத்திற்கு பக்கத்தில்தான்" முயல் பதிலளித்தது. குரங்கு, "பரவாயில்லை நண்பா, நான் என் நண்பர்களிடம் கேட்டுப் பார்க்கிறேன். அவர்கள் மரத்தின் மேல் இருந்திருப்பார்கள். கண்டிப்பாக ஏதாவது தெரிந்திருக்கும்." மரத்தில் இருந்த மற்ற நண்பர்களை அழைத்து விசாரித்ததும் அவர்கள் சொன்னது, "முயல் குட்டி இங்குதான் விளையாடியது. அருகில் ஒரு நரி தூங்கிக் கொண்டிருந்தது. ஒருவேளை அது முயல் குட்டியை பிடித்திருக்கலாம்." முயல் மேலும் அழ ஆரம்பித்தது. குரங்கு தைரியமாக, "அவசரமாகாதே, முதலில் நரி எங்கு சென்றிருக்கலாம் என்று பார்த்துவிடலாம். எனக்குத் தெரிந்த ஒரு இடத்தில் நரி இருக்கலாம். அங்கே போய் பார்ப்போம்." இவர்கள் இருவரும் அங்கு சென்றனர். அங்கு அமைதியாக பார்த்தபோது நரி எதையோ யோசித்துக் கொண்டிருந்தது. சிறிது தள்ளி பயந்த முகத்துடன் முயல் குட்டி உட்கார்ந்து கொண்டிருந்தது. முயல் மகிழ்ச்சியுடன், "அப்பாடி, என் மகன் உயிரோடு இருக்கிறான்" என்று குரங்கிடம் சொன்னது. ஆனால் எப்படி அவனை வெளியே கொண்டு வருவது? "வந்துவிடு, என் நண்பன் கரடி இருக்கிறான். அவனிடம் கேட்டால் ஒரு வழி கிடைக்கும்." குரங்கு, முயல் இருவரும் கரடியை அணுகினார்கள். கரடி சிறிது யோசித்துவிட்டு, "நான் நேரடியாக நரியிடம் சண்டை போட மாட்டேன். ஆனால் ஒரு யோசனை செய்யலாம். நீங்கள் தயாராக இருங்கள். முயல் குட்டியை காப்பாற்ற வேண்டும்." அவர் திட்டம் செய்து நரியை வெளியே அழைத்தான். நரி கரடியை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன், "எப்போதுமே வேட்டைக்கு வருவாயா?" என்று கேட்டது. கரடி சிரித்து, "இல்ல, இப்ப பசிக்கவில்லை. இரவில் சாப்பிடலாம். என் வீட்டில் நிறைய தேன் இருக்கிறது" என்று சொன்னான். நரி அதைக் கேட்டு, "அட, தேன், அது ருசியாக இருக்கும். சரி, முதலில் அதைச் சாப்பிடலாம்" என்று கூறிவிட்டு கரடியைத் தொடர்ந்தது. அந்த நேரத்தில் குரங்கும் முயலும் உடனே உள்ளே சென்று முயல் குட்டியை மீட்டுக்கொண்டு ஓடினார்கள். நரி தேனை சாப்பிடத் தொடங்கியபோது திரும்பி பார்த்தது. அட், முயல் குட்டி இல்லை. ஆனால் தேன் சாப்பிட்ட மகிழ்ச்சியில் அதிகமாக கவலைப்படவில்லை. முயலும் குரங்கும் கரடியும் நண்பர்களாக இணைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். கதை முடிவில் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நண்பர்களின் உதவியால் கடினமான சூழ்நிலைகளில் இருந்து மீளலாம். ஒருவருக்கு ஒருவர் உதவினால் வாழ்க்கை எளிதாகும். இந்தக் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.